கலைஞர் கண்ட இலக்கிய பெண்கள் என்கிற தலைப்பில் பேச வருகிறவர் நம்முடைய குடும்பத்து கொள்கை புதல்வி அறிவு அலை. பேரை பாருங்க, அறிவலை. ஒரு மேடையில் தலைவர் உரையாற்றி கொண்டிருக்கிற போது நாடு முழுக்க அறிவலை வீச வேண்டும் என்று பேசினார். அன்றைக்கு அடுத்த நாள் பிறந்த குழந்தைக்கு அறிவலை என்றே பெயர் வைத்தார். அந்த அறிவலை இப்போது அரங்கத்திலே வீசட்டும். எங்கள் அருமை புதல்வி பேசட்டும். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. வானம் அளந்து அனைத்தையும் அளந்திடும் மண்மொழி வாழியவே. சூழ்களி நீங்கி தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே. எங்கள் தமிழ்மொழி, எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. தமிழ்தாய்க்கு தமிழ்தாய்க்கு என் தலைவணக்கம். தமிழ்தாய் பெற்றெடுத்த தலைமகன் தலைவர் கலைஞர் அவர்களை வணங்கி, அந்த தலைமகன் பெற்றெடுத்த தவப்புதல்வர் எங்களின் தலைவர் நிரந்தர முதல்வர் எங்களின் தளபதி அவர்களை வணங்கி, இங்கு வருகை புரிந்திருக்கும் கழகத்தின் மூத்த முன்னோடி கழக துணை பொதுச் செயலாளர் ஐயா திருச்சி சிவா அவர்களையும் வணங்கி, மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் எம் அப்துல்லா அவர்களையும் வரவேற்று, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அறிமுக பேச்சாளருக்கு சிறந்த அறிமுகம் கொடுத்த எங்களது கவிச்சுடர் கவிதை பித்தன் ஐயா அவர்களையும் வணங்கி, இங்கு வருகை புரிந்திருக்கும் கழக முன்னோடிகள், கழகத்தின் உறுப்பினர்கள், பொதுமக்கள், மாணவர்கள் என அனைவரையும் வரவேற்று, இன்று நான் உரை காண இருக்கும் தலைப்பு கலைஞர் கண்ட இலக்கிய பெண்கள். கலைஞர் கண்ட இலக்கிய பெண்கள் என்ற தலைப்பு மிகப்பெரிய ஒரு பேச்சாளருக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட தலைப்பு. அவரின் வருகையின்மையால் நான் பேச வேண்டிய நிலைக்கு ஆளாகியுள்ளேன். அதனால் எதுவும் நிறை குறைகள் இருந்தாலும் மன்னித்து, இந்த தலைப்பு மிகவும் உட்கருத்து உள்ள மிகவும் ஆழமான கருத்துக்களை கொண்ட தலைப்பு. ஆனால் எனக்கு இங்கு 15 மணித்துளிகள் தான் கொடுத்துள்ளார்கள். கலைஞரின் கனித்தமிழை கொஞ்சம் இறுக பற்றி கொண்டு, எனக்கு இடையூறு எதுவும் செய்யாமல் சற்று இடைவெளி விட்டு என்னை உரையாற்ற விடுமாறு கலைஞர் தமிழ்ச்சங்கத்தின் செயலாளர் எனது ஆருயிர் தந்தை தா சந்திரசேகர் அவர்களை கேட்டுக்கொண்டு, இதனால் இவன் செய்வான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற குரலுக்கு ஏற்ப இந்த தலைப்பை, இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்கு அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, கலைஞர் கண்ட இலக்கிய பெண்கள் இந்த தலைப்பை பற்றி பெரிய சிந்தனை எனக்கு இல்லாத போது, எனக்கு தெரிந்த புலவர்களையும் முன்னோடிகளையும் கேட்டபோது, கலைஞரை படியுங்கள், கலைஞரின் சங்கத்தமிழையும் குறளோவியையும் தொல்காப்பியத்தையும் படியுங்கள் என்று கூறினார்கள். அப்படி படிக்கும்போது ஒரு வீரத்தாயின் துணிவு புறநானூற்றில் ஒரு தோழி கேட்கிறாள், உன் மகன் எங்கே என்று. அதற்கு அவள் கூறிய பதில் மிகவும் என்னை கவர்ந்தது. சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் யாண்டு உளனோ என வினவுதி, நின்மகன் யாண்டு உளன் என அறியேன். ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே, தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே என்பது அந்த செயல். ஒரு தாயிடம் தன் மகன் எங்கு என்று வினவும் போது, தன் மகன் புலி இருந்துட்டு போன குகையை விட்டு வெளியே போன பிறகு அது எங்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. அதுபோல என் வயிற்றில் இருந்த மகன் என்னை நீங்கி போன பிறகு அவன் எங்கிருப்பான், போர்க்களத்தில் தான் இருப்பான் என்று தன் நாட்டை காக்க தன் மகன் எவ்வாறு பாடுபடுகிறான் என்பதை கூறுவதாக இருந்தது அந்த செயல். அடுத்ததாக தொல்காப்பியத்தை எடுத்துக்கொள்ளும் போது பெண்ணின் சிறப்பு பற்றி செறிவும் நிறைவும் செம்மையும் செப்பும் அறிவும் அருமையும் பெண்பாலென என்று தொல்காப்பியம் கூறுகிறது. அடுத்ததாக சிலப்பதிகாரம் நாம் அனைவரும்
தெரிந்ததே. கண்ணகியை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. தன் கணவருக்கு தீங்கு விளைவித்து விட்டார்கள், அவருக்கு மரண தண்டனை கொடுத்து விட்டார்கள் என்றும் போது தன் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஊரை அவள் மிக அருமையாக ஒரு பாடல் மூலமாக கூறியிருப்பார்கள். தேரா மன்னா செப்போது உடையோன் எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோன் அறியேன் வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவிற் கடைமணி ஊநீர் நெஞ்சு சுடத்தான் தன் அரும்பெற் புதல்வனை ஆழியில் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என்பதியே என்று தன் வாழ்ந்த புகார் நாட்டினுடைய சிறப்பினை எடுத்து கூறியிருப்பார். இப்படி சிலப்பதிகாரத்தையும் புறநானூரையும் வாசித்துவிட்டு அப்பொழுதும் கலைஞர் கண்ட இலக்கிய பெண்கள் யார் என்பதில் பெரிதாக தெளிவு இல்லாத போது கலைஞர் வடித்த வசனங்களில் உள்ள அந்த திரைப்படங்களை உற்று நோக்கும் போது ராஜகுமாரியையும் மருதநாட்டு இளவரசியையும் மந்திரி குமாரியையும் தேவகியையும் மணமகள் பராசக்தி மனோகரா குறவஞ்சி அரசிலங்குமாரி பூக்காரி மதுரை மீனாட்சி கண்ணம்மா பூம்புகார் என இத்தனை வசனங்களை உற்று நோக்கிய பிறகும் கலைஞர் கண்ட இலக்கிய பெண்கள் என்ற அந்த புரிதலுக்குள் என்னால் முழுவதுமாக செல்ல முடியவில்லை. சரி, அவர் வகுத்த திட்டங்களை எடுத்து படிக்கலாம் என்னும் போது 1929 செங்கல்பட்டு மாநாட்டில் பெரியார் ஒரு தீர்மானம் போடுகிறார், பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை என்று. அதை 1989 பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை என எங்களது தலைவர் சட்டம் இயற்றுகிறார். 1989 தொடங்கப்பட்ட டாக்டர் முத்துலட்சுமி மகப்பேறு நிதி உதவி திட்டம், ஏழை பெண்களுக்கு திருமண நிதி உதவி திட்டம், டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மகளிர் மறுமண உதவி திட்டம், அஞ்சுகம் அம்மையார் நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம், அன்னை தெரசா அம்மையார் நினைவு ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண நிதியுதவி திட்டம், ஈவேரா மணியம்மையாரின் நினைவு ஏழை விதவையர் மகளிர் திருமண உதவி திட்டம், பெண்களின் அரசு உயர் பதவிகளில் 30% இடஒதுக்கீடு, உள்ளாட்சி தேர்தலில் 33% இடஒதுக்கீடு என்று இத்தனை திட்டங்களை வகுத்து கொடுத்தார். அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது கலைஞர் கண்ட இலக்கிய பெண்கள் யார் என்று. குஞ்சை அழகும் கொடுதானி கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடு நிலைமையால் கல்வி அழகே அழகு. எந்த பெண் என்பவள் அவளுடைய முகத்தினாலோ நிறத்தினாலோ இல்லை அவருடைய உடல் மெலிவினாலோ அழகானவள் அல்ல. எந்த பெண்கள் எல்லாம் கல்வி கற்கின்றார்களோ அந்த பெண்கள் மட்டுமே அழகு. அப்படி என்றால் எங்கள் தலைவர் தந்த இத்தனை திட்டங்கள் மூலம் எந்த பெண்கள் எல்லாம் பயனுற்று இருக்கிறார்கள் அத்தனை பெண்களும் கலைஞர் கண்ட இலக்கிய பெண்களே. இங்கு ஒவ்வொரு வீட்டிலும் எங்களது ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு குடிசைகளிலும் கலைஞர் கண்ட இலக்கிய பெண்கள் உள்ளார்கள். எங்கள் தலைவர் தந்த அத்தனை திட்டங்களினாலும் எத்தனையோ அடித்தட்டு மக்களில் உள்ள பெண்கள் எல்லாம் உயர்ந்த நிலைக்கு உள்ளார்கள். பொதுவாக பெண்களின் சுதந்திரம் பற்றி பேசும்போது பெண் என்பவள் எப்பொழுதும் தந்தை, கணவன், மகன் என்று அவர்களது பராமரிப்பிலே இருக்க வேண்டும் அப்படி என்ற ஒரு பொதுவான கருத்து நிலவுவதுண்டு. ஆனால் இங்கு பெண்களை எல்லாம் பட்டங்களாக்கி அதன் கயிறுகளை ஆண்கள் பிடித்து கொண்டு அவர்களை ஆட்டுவித்துக் கொண்டிருக்கும் போது எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான் பெண்கள் என்ப பட்டம் அல்ல பறவை, அவருக்கு சிறகுகள் ஒன்று என்று இத்தனை திட்டங்களை வகுத்து கொடுத்து இன்று நான் இந்த மேடையில் ஏறி கலைஞரின் இலக்கிய பெண்கள் என்ற தலைப்பை பேசுகிறேன் என்றால் அதற்கு அடித்தளம் வித்திட்டவர், அடித்தளம் மட்டுமல்ல அத்தனையும் வித்திட்டவர் எங்கள் தலைவர் கலைஞர் மட்டும்தான். அவரின் சிறப்பை பேசுவதற்கு வயதோ அனுபவமோ இல்லாத காரணமும் உண்டு. கலைஞர் கண்ட இலக்கிய பெண்கள் எல்லாம் இங்கே கர்வமாக இருக்கும்போது நான் எங்கு போய் கலைஞர் கண்ட இலக்கிய பெண்களை தேடுவேன்? இங்கு யாரெல்லாம் படிக்கிறார்களோ, யாரெல்லாம் உயர் பதவிகளில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் சுதந்திரமாக வீறு கொண்டு நடைபோடுகிறார்களோ, பாரதியார் சொல்லுவார் ரௌத்திரம் பழகு என்று. எந்த பெண்கள் எல்லாம் ரௌத்திரம் பழகுகிறார்களோ அத்தனை பெண்களுமே கலைஞர் கண்ட இலக்கிய பெண்கள் தான். நாங்கள் அனைவருமே கலைஞர் கண்ட இலக்கிய பெண்கள் தான்.
கலைஞர் கண்ட இலக்கிய பெண்கள் புறநானூறு படி இருக்க வேண்டும் என்பதல்ல, தொல்காப்பியத்தின்படி நடக்க வேண்டும் என்பதல்ல. அவர் விருப்பப்படி, சுதந்திரம் படி, அவர்களுக்கென்று ஒரு ஒழுக்க நெறிகளை வைத்துக்கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பது மட்டும்தான் எங்கள் தலைவர் கலைஞர் அவர்களின் விருப்பம். அதற்காக தான் இத்தனை சட்டம், அதன்படி தான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே என்று கூறினான் ஆரியப்படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன். உன்னை பெண்பால் என்று தரம் குறைக்கிறார்களா? வருத்தப்படாதே, படித்துவிடு. நீ பெண் என்று உன்னை நிராகரிக்கிறார்களா? வருத்தப்படாதே, படித்துவிடு. உனக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் செய்ய தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கிறார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் கண்ட அத்தனை இலக்கிய பெண்கள் அனைவரையும் வணங்கி இனிவரும் அத்தனை பெண்களையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்று எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறதோட நம்ம அரசியலான சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய வீடியோவை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி. உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. வாழ்த்துக்கள்.